ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினேஹா வைப்ஸ். அம்மா டிஃபன் ரெடியா? தயாராக இருக்குது. பப்பாயா இருக்குது, இட்லி இருக்குது, தேங்காய் சட்னியும் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். 1 hour later. அம்மா லஞ்ச் ரெடியா? லஞ்ச் ரெடிமா. இன்றைக்கி டே 4. நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாதம். இது புழுங்கல் அரிசி சாதம் தான் நாங்கள் சாப்பிட்றது. அப்புறம் பருப்பு போட்டு மிளகாக்கிள்ளி சாம்பார் தான் வச்சுருக்கேன். நெய் விட்டு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது மட்டன் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் சுக்கா. மஷ்ரூம் சுக்காவோட ரெசிபியை நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 பீஸ் கிராம்பு, 2 மிளகாய், அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1/2 ஸ்பூன் போதும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மஷ்ரூமு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெறும் கடாயில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சு பவுடர் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு பேசிக் மசாலாவே இது தான். நம்ம வேறு எந்த அடிஷ்னல் மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சு அரைச்சி எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வெங்காயம் வதங்கி இருந்துச்சுன்னா போதும். வதக்கியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம கரண்டிலே கொஞ்சம் மசிச்சு விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இதில் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சிங்கன்னா சரியாயிடும். இன்னொன்று நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம்ல, அதுலேருந்து வர தண்ணியோடு சேர்த்து அது அடி பிடிக்காது, சரியாயிடும். நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோன்னா மஷ்ரூம் வந்து சுருங்கிடும். அப்போ நம்மளுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடும். நம்ம கடைசியில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், இன்னையோட லஞ்ச் எங்களுக்கு இது தான். எங்களுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.